ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெல்த்தியாக பார் செய்ய போகிறோம். ஹெல்த்தி பார் செய்ய போகிறோம், ஓகேங்களா? இதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறது கிடையாது, கலர் ஆட் பண்ண போகிறது கிடையாது, ஃப்ளேவர் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. 100% ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்தி ஐட்டம்ஸை மட்டும் வச்சு ஹெல்த்தியாக ஒரு பார் டெய்லி ஒன்று சாப்பிட்டா ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இட்லி குண்டானில் தண்ணியை ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஏன்னா இப்போ நம்ம நெல்லிக்காவை வச்சு ஒரு பார் பண்ண போகிறோம். அந்த நெல்லிக்காவை வேக வச்சுக்கிறதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். இட்லி தட்டில் அந்த நெல்லிக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு தண்ணி சூடானதும் இந்த இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இது வேகிற கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா, பாதாம் நெல்லிக்காய் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு பாதாமையும் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சியில் எடுத்து போட்டு அரைச்சி இந்த மாதிரி பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது வெந்துடுச்சு பாருங்கள். ஓகே, 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, வெல்லத்தை கரைக்கணும். நெல்லிக்காய், பாதாம், வெல்லம், வெறும் இந்த 3 ஐட்டம் மட்டும்தான் இந்த டிஷ்ஷுக்கு. இப்போ வந்து இதுக்கு வந்து பாகு பதம்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் வெல்லம் உருகுனாலே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்லேயே இந்த ஹெல்த்தி பார் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 நல்லது, இம்யூனிட்டி பூஸ்ட். ஆக்சுவலி நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. 4 ஆப்பிளுக்கு ஈக்குவல் ஒரு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் குழந்தைங்கக்கிட்ட நெல்லிக்காய் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஓகே, நம்மளுக்கு இப்போ வெல்லமும் உருகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டு அந்த நெல்லிக்காய் வேக வச்சோம் இல்லையா, அதை அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. ஓகே, இது பாருங்க, நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, இதை வந்து நம்ம நெய்யில் விட்டு நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இது ஆல்ரெடி வேக வச்சிட்டோம் அப்படின்றதுனால நம்ம இதை ரொம்ப நேரம் கிண்டணும்லாம் அவசியம் கிடையாது, சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். அந்த வெள்ளைப்பாக்கையும் ஊற்றிக்கலாம். அப்புறம் இந்த பாதாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ஜஸ்ட் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு பால்கோவா பதத்துக்கு வரும். அந்த பதத்துக்கு வர நேரத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா, கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி, கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இது நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால நல்லா இறுகி உங்களுக்கு இது வந்து ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். அந்த பதம் வந்துட்ட பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டு நல்லா கிண்டி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு தட்டில் நெய் கொஞ்சம் நல்லா தடவிட்டு இதை டக்குன்னு அந்த பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. ஓகே, இப்போ அதை அப்படியே நல்லா தட்டி கொடுத்து இதை நல்லா ஆற விட்டுடலாம். உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் நான் இதை அழகாக பீஸ் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு போயிடலாம். இது இன்னொரு பார். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற எல்லா நட்ஸையும் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் வந்து என்னென்ன எடுத்திருக்கேன்னா, பிஸ்தா, அப்புறம் பூசணி விதை, அப்புறம் இது தர்பூசணி விதை, சன்ஃப்ளவர் சீட் என்கிட்ட கிடைக்கல. ஸோ இது வந்து ஃபிக்கு, பாதாம், வால்நட், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கருப்பு திராட்சை. ஓகே, நான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த பார் செய்ய போகிறேன். பேரிச்சப்பழம் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாத்தையும் இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம எல்லா நட்ஸையும் ஒரே சமயத்தில் போட்டு ஃப்ரை பண்ண முடியாது, அதை ஃப்ரை பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஏன்னா ஒரு நட்ஸும் ஒரு பதத்தில் தான் வேகும். ஸோ நம்ம ஒரு நட்ஸையும் ஒன்றா போட்டு ஆட் பண்ணி இதை மொத்தமாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாதாம் போட்டுக்கலாம். ஃபிக் வந்து இதோட ஆட் பண்ண வேண்டாம், நட்ஸோடு ஆட் பண்ண வேண்டாம்.
ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்டவ் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, கேஸ் காலி ஆகிடுச்சு. இருங்க நம்ம வேறு சிலிண்டர் மாற்றிடலாம். ஓகே, இப்போ வந்து இதை நார்மலாக இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகும் போது நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே ஒரு நட்ஸாக ஆட் பண்ணணும். இப்போ நான் முந்திரி போட்டுக்கிறேன். முந்திரி லைட்டாக கலர் மாறும், கோல்டு கலர் மாறும். அப்படி மாறும்போது நான் பிஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். வால்நட் வந்து இந்த நட்ஸோடு ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ நான் அந்த விதைகள் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். பூசணி இது தர்பூசணி விதை வந்து வெடிக்கும், அது கொஞ்சம் லைட்டாக வெடிக்கும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோதான். இப்போ நான் எல்லா திராட்சையும் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி இந்த நெய்யில் அப்படியே ஃப்ரை பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், நட்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். இது ஆறுற கேப்பில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஃபிக்கையும் டேட்ஸையும், ஃபிக்கை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். டேட்ஸ் வந்து அந்த கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக அப்படி ஃபிக்கை கட் பண்ணிக்கிட்டதுனால ஃபிக்கு கூட ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க டேரெக்டாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இதோடு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது என்ன ஆகிடும்னா எல்லா நட்ஸும் இதுவெல்லாம் அப்படியே ஆட் ஆகிருக்கிறதுனால இது ஒரு ஸ்வீட் மாதிரி ஃபீல் ஆகும். அப்படியே இது ஆக்சுவலி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இது பார்க்குறதுக்கு அந்த சின்ன காஞ்ச மிளகா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. சரி, எப்படி இருக்கும்னு தெரியல, டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கலான்னு நான் நடுவில் 2-3 எடுத்து சாப்பிட்டுட்டேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது உண்மையிலேயே. இந்த டேட்ஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வாங்குறது. இதை நான் வந்து ஒரு 250 டேட்ஸ் எடுத்திருந்தேன். ஆக்சுவலி அது 500 பாக்ஸ், அதில் ஆஃப் எடுத்திருந்தேன் நான். நடுவில் அப்பப்போ நானே எடுத்து ஒரு 4-5 தின்னுட்டேன்னா அதனால் திரும்ப இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 எடுத்து வச்சு அதையும் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்டவ் எடுத்து ஆன் பண்ணி நெய் விட்டு அந்த வால்நட்டை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் ஃப்ரை பண்ணி அந்த ஃப்ரை பண்ண தட்டோடு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பார் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஒரு பைட்லேயும் ஒரு ஃப்ளேவர் மாட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஃபிக்கையும் டேட்ஸையும் எடுத்து போட்டுட்டு நெய்யில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா ஃப்ரை ஆக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குலைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் அப்படியே மசிச்சிங்கன்னா அப்படியே மசியும் இது. ஓகே, இப்போ நல்லா மசிகிற பதத்துக்கு வந்துடுச்சு. நம்ம அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸி ஜார் எடுத்து இது ஆற வச்ச நட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப பவுட்ரெலாம் அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் சின்ன இந்த மாதிரி ஒரு சின்ன பொடியாக மாட்டணும் அது. இப்போ இது கூட வந்து இந்த ஃபிக்கையும் டேட்ஸையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சுட்டு தான் இதில் அரைக்கணும். இப்போ ஆறிடுச்சு. இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இது ரெண்டுமே சேர்த்து இப்போ நீங்கள் அப்படியே பிளெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்டு பதத்துக்கு இது வந்துடும். செம்மையாக வந்திருக்கு, ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. இப்போ இது லட்டு பதத்தில் கொஞ்சம் சூடாகவே இருக்கும், லைட்டாக வெதுன்னு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா கீ அப்ளை பண்ணி ரவுண்டாக லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம. இது ரொம்ப 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 நல்லதுங்க உடம்புக்கு. நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ நட்ஸையும் இவ்வளோ அந்த டேட்ஸு ஃபிக் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம இது இவ்வளோத்தையும் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் உட்காந்து சாப்பிட்றதுன்றதே பெரிய ஒரு விஷயம். ஆனால் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு பார் மாதிரி நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா இது ஜஸ்ட் டெய்லி ஒரு உருண்டை மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டா போதும், அவ்வளோதான்.
இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு இதை வந்து நீங்கள் மாத கணக்கில் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணல, ஃப்ளேவருக்குன்னு எதுவுமே ஆட் பண்ணல, அப்புறம் கலர் ஆட் பண்ணல. இது வந்து பார்க்குறதுக்கே இது வந்து லட்டு மாதிரி இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு அந்த பால்கோவா மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம மாத கணக்கில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது. எதையோ சாப்பிட்றோம் ஸ்நாக்ஸுன்னு, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து சாப்பிடுங்க. இது ஆக்சுவலி என்னென்னா, இப்போ இது லைட்டாக அந்த பதத்துக்கு வந்துடுச்சு. நான் அழகாக பீஸ் போட்டுட்டேன். பீஸ் போட்டு அதை நான் சின்ன சின்ன பீஸாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். இது நான் ஏன் இவ்வளோ கம்மி கண்டென்ட் பண்ணேன்னா, ஏன்னா லாஸ்ட் டைம் நான் அளவு தெரியாமல் நிறைய பண்ணிவிட்டு ரொம்ப மாத கணக்கில் 4 மாதம்லாம் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த நெல்லிக்காய். ஸோ அதனால் இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப கம்மி கண்டென்ட்டில் பண்ணேன். நீங்களும் இந்தமாரி கம்மி கண்டென்ட்லேயே பண்ணி அழகாக ஸ்டோர் பண்ணி அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. ஓகே, இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கண்ணாடி பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். பார்க்குறதுக்கு பொட்டி கடையில் முன்னாடி டிஸ்பிளேயில் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அழகாக கண்ணாடி பாக்ஸில் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதை டெய்லி எடுத்து நம்ம ஒரு உருண்டையும் அந்த ஒரு பீஸையும் எடுத்து சாப்பிட்டாலே போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு கெஜ்ரா மாதிரி இருக்குது. ஓகே, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் என் பாப்பா கிட்ட கொடுத்தேன். பாப்பா ரெண்டுத்தையும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டா, ரிப்பீட்டடாக சாப்பிட்டா. ஸோ இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி ஃபுட், ஹெல்தி லைஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.